ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து குழந்தைங்களுக்கு அவல் கொழுக்கட்டை தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். நான் இன்றைக்கி அவல் கொழுக்கட்டை எப்படி செஞ்சேங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அவல் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அவல், தேங்காய், வெல்லம். ஃபஸ்ட்டு அவலை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டியில் வடித்து தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுட்டேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயில் தேங்காயை லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக தேங்காயை வறுத்ததுக்கப்புறம் வெல்லத்தையும் சேர்த்து அதோட கிண்டணும். வெல்லமும் தேங்காயும் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கும்போதே அது இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்துடும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அவலையும் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் நல்லா கடாயை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டினோன்னாலே நல்லா பூர்ணம் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். சுடுதண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். லைட்டாக உப்பும் சேர்த்துக்கறணும். உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை அச்சை வச்சு உள்ளுக்குள்ளே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உள்ள அந்த பூர்ணத்தையும் வச்சு கொழுக்கட்டை அச்சில் நம்ம கொழுக்கட்டை பண்ணி எடுத்துக்கறணும். நான் இந்த அச்சு வச்சு தான் செஞ்சுருக்கிறேன். உங்ககிட்ட என்ன அச்சு இருக்குதோ அந்த அச்சில் வச்சு செஞ்சுக்கரலாம். நான் இப்போ லாஸ்ட்டாக சரவணா ஸ்டோர் போயிருந்தப்போ இன்னொரு அச்சு வேறு வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த அச்சில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரே ஒரு கொழுக்கட்டை மட்டும் அதில் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கொழுக்கட்டை மட்டும்தான் அதில் செஞ்சுருந்தேன். எனக்கு அந்த அச்சில் செஞ்சதும் இந்த அச்சில் செஞ்சதும் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் அந்த அச்சில் செஞ்சுருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொழுக்கட்டை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்தாச்சு. விநாயகர் சதுர்த்தி வேறு வருது. எல்லாருமே கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். இந்த அவல் கொழுக்கட்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் ஃபைனலாக கொழுக்கட்டையை அவிச்சு எடுத்து சாப்பிட்டாச்சு. கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் செஞ்ச இந்த 2 அச்சில் எந்த அச்சில் செஞ்சது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.